வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் அடிக்கடி எல்லா மேடையிலையும் சொல்றது, 1330 குறள் படிச்சு பாஸ் பண்றதை விட ஒரு குறள் பிரகார வாழ்க்கையில் நடந்தோம்னா வெற்றி பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். பொய்க்கு நிறைய அவதாரம் இருக்கு, உண்மைக்கு ஒன்னே ஒண்ணுதான், அதுதான் திருக்குறள். அந்த கதையை சரியா வடிவெடுத்து இந்த கலைஞர்களை கரெக்டாக அது எப்படி திருவள்ளுவருக்கு கலைச்சோழனையுமே வாசகிக்குமே தனலட்சுமி எப்படி பொருத்தமாக பார்த்தாங்கன்னு தெரியல. நாம் எப்படி வீரபாண்டி கபன சிவாஜி கணேசன் வடிவத்தில் பார்த்தோமோ, எப்படி கர்ணன் சிவாஜி கணேசன் படத்தில் பார்த்தோமோ, அந்த மாதிரி திருவள்ளுவராமல் வாசிக்காமல் இவங்க ரெண்டு பேருமே நமக்கு வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. அந்த படத்தில் எடிட்டரு, கதை எழுதுறவங்க, இளையராஜா இசைஞானி, இப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படைப்பை படைச்சிட்டு நான் வெறும் அணில் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு பாருங்க ஏஜே பாலகிருஷ்ணன். உங்களுக்கு திரையரங்கில் இடம் கிடைக்காத கூட இருக்கலாம், ஆனால் உலக அரங்கில் இந்த யூடியூப் மூலிமா உலகத்தில் இருக்க அத்தனை தமிழ் மக்களும் நீ பார்ப்பாங்க. இந்த திரைப்படத்தை, இந்த திருக்குறள் படத்தை, இது மனதை பழுதுபார்க்கும் நிகழ்வு மட்டுமல்ல, படம் மட்டும் இல்லை, உண்மையிலுமே பொழுதுபோக்க படம் பார்த்தா 2 மணி நேரம் எப்போ போகணும்னே தெரியாது. அந்த அளவுக்கு இயல்பாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நல்ல எளிமையாக எல்லா மக்களும் புரியுற மாதிரி எடுத்துக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. இது இவ்வளவு விஷயங்களை உள்வாங்கி ஒரு நல்ல திரைப்படமாக திருவள்ளுவருடைய வரலாற்றை அருமையாக எடுத்திருக்காங்க. இதைய உலகத்தில் இருக்க அத்தனை தமிழ் மக்களும் அதை பார்த்து தம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு நல்ல பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொண்டு அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்து, இது ஒரு நமக்கெல்லாம் தமிழருக்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். Grand collections for grand celebrations. Ramraj, a festival celebration wear.